ஹாய், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ பார்க்கலாம். கதிரும் ராஜியும் மாலையை மாற்றிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணம் முடிஞ்சோடனே கோமதியும் மீனாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. பாக்கியாட்ட கதிரையும் ராஜியையும் நீங்கள் தான் கொண்டாந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியாவும் ஓகே பரவாயில்ல நாங்கள் கொண்டாந்து விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் கோமதியும் காரில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு கோமதி காரை நிப்பாட்டுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளில வர்றாங்க. மீனாவும் வெளியில் வர்றாங்க. கோமதி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. வீட்டில் போய் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் எதையும் சொல்ல மாட்டேன் அத்தை, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கதிரோட அப்பா கதிர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அம்மா உடனே உள்ளே போயிடுறாங்க. மீனா தான் ஏதோ சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் மதுரைக்கு போயிருக்கான், காலேஜ் விஷயமாக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ கதிரோட அப்பா கதிரை திட்டிகிட்டு இருக்காரு. என்ன பொறுப்பு இல்லாமல் விட்டுட்டு போயிட்டான் அவங்கள அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. வரட்டும், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து மீனாவோட ஹஸ்பண்டும் ராஜியோட சித்தப்பாவும் வராங்க. அவங்களும் அதே தான் கேட்குறாங்க, கதிர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க, மதுரைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ராஜியோட சித்தப்பா நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட. இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவானேன்னு எங்களுக்கு தெரியாதுக்கா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. கோமதியும் அழுகுறாங்க. நைட்டு அண்ணனுக்கு வேறு நெஞ்சு வலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு கோமதி அப்புறமா ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னே இந்த ராஜியால் தான் நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ராஜிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு அவங்க சித்தப்பா. உடனே அவங்க கோமதி சொல்கிறாங்க, இல்லை ராஜிக்கெலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வர்றாங்க. டக்குன்னு அப்புறம் மீனா வந்து சமாளிச்சிடுறாங்க. பாக்கியாவோட ஃபேமிலியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து செல்வி சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டில் போய் என்னக்கா சொல்கிறது உங்கள் 2 பேரையும் கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க வேலை இன்னும் முடியலை, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் மாமியார் வேறு நிறைய கேள்வி கேட்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க. அதெல்லாம் அமிர்தா சமாளிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. கதிரையும் ராஜியும் கூட்டிக்கிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்புறம் கதிர் வீட்டில் வந்து மீனாவோட ஹஸ்பண்ட்க்கு வந்து மீனா மேலே கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது. உடனே தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதிர் இப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் தான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்புறம் கோமதி வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க அவங்க அம்மா வீட்டை. அவங்க அம்மா வந்து வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி தான் நான் என் பொண்ணையும் வளர்த்தேன், அவள் அப்படி தான் ஓடி போயிட்டா, அண்ணன் வேணாம் அம்மா வேணாம் யாரும் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா, அதே மாதிரி தான் இவளும் ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லி அழுதிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க அண்ணிங்க 2 பேரும் வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது.